மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 5. ஞாயிற்றுக்கிழமை வில்லிவாக்கத்தில் இருக்கும் ரவிசங்கரின் இல்லத்திற்கு கனியும் ஆராத்யாவும் சென்றனர். அவர்களை மகிழ்ச்சியாக வரவேற்றார் அவர் மனைவி சிவகாமி. ஆராத்யா எதிர்பார்த்ததை போல் அல்லாது அவர் மிகவும் பாசத்துடன் பேசினார். பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். ஆராவின் படிப்பு, குடும்பம், வேலை, இதை பற்றியெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார். கனியை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார். மாலை நெருங்கும் வேளையில் இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் சென்ற பின் ரவிசங்கரிடம் வந்தார் சிவகாமி. என்ன சிவா, என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? ஆமாங்க. என்ன விஷயம்னு சொல்லு. ஆராவை பற்றி பேசணும். யோசனையோடு அவர் முகத்தை நோக்கினார் அவர். ஆரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே, ஹாஸ்டலில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லைம்மா, கொஞ்ச நாள் தான். வீடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீடு கிடைச்சதும் கனியும் ஆராவும் அங்கே குடி போயிடுவாங்க. நான் ஒன்று சொன்னால் கோபப்பட மாட்டீங்களே? சொல்லுமா. நம்ம பையன் ஜெர்மனியில் இருக்கான், பொண்ணு மும்பையில் இருக்கா. நாம் 2 பேரும் மட்டும் தனியாக தானே இங்கே இருக்கோம். ஏன் ஆராவை கூட்டிகிட்டு வந்து நம்ம அவுட் ஹவுஸில் தங்க வச்சுக்க கூடாது? யோசனையாக தன் மனைவியை நோக்கினார் ரவிசங்கர். வீட்டிலையே தங்க வச்சுக்கலாம் தான், ஆனால் அதுக்கு பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் இது அப்படி இல்லையே. நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு, உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால தான் அப்படி சொன்னேன். நானும் பக்கத்தில் இருந்தால் அவளை பார்த்துக்குவேன். அவள் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ஆரோக்கியமாக பத்திரமா இருக்கணும் இல்லை? சிறிது நேரம் அவரும் யோசித்தார். பின் நகுலனை அழைத்து அதை பற்றி பேசினார். கலங்கிய விழிகளோடு மிகவும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டான் நகுலன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்றான். சரி, நான் ஆரா கிட்ட பேசிட்டு அப்புறமா உனக்கு விஷயம் சொல்கிறேன். ஓகே அங்கிள். மறுநாளே ஆராவிடம் இதை பற்றி பேசினார் ரவிசங்கர். அங்கிள், இது சரியா வருமா? என்னால் உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிவாவே ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால் நீ தைரியமாக வா. அவள் உன்னை பத்திரமா பார்த்துக்குவா. ஓகே அங்கிள், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இருந்தாலும் கனிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டுமா? அதை கேட்டு புன்னகைத்தார் ரவிசங்கர். இல்லை அங்கிள், இங்கே வந்து நான் நின்னப்போ எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது அவதானே. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபுல் மாரல் சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லாமல் இந்த முடிவை எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதனால் என்னம்மா, பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாக நினைக்கல. அவளுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அவள் வேணும்னாலும் உங்கள் கூட வந்து தங்கிக்கட்டும். அது கொஞ்சம் சந்தேகம்தான் அங்கிள். இட்ஸ் ஓகே ஆரா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லிப்பாரு. வரலைன்னாலும் நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ. அன்று மாலையே கனியிடம் இதை பற்றி கோரினாள் ஆராத்யா. கனியும் மிகவும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டாள். அவளையும் அழைக்க அவள் மறுத்துவிட்டாள். வேண்டாம் ஆரா, நீ மட்டும் போ. அங்கே நீ சேஃபாக தான் இருப்ப. வில்லிவாக்கத்திலிருந்து என்னோட ஆஃபீஸ்க்கு தூரம் அதிகம். போக வர லேட் ஆகும். நான் இங்கேயே இருக்கேன். உனக்கு தான் உன்னோட ஆஃபீஸ் இன்னும் பக்கமாக இருக்குது. சிவகாமி ஆண்டியும் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ பெட்டர் நீ அங்கேயே ஷிஃப்ட் ஆகிடு. ஓகே கனி என்று சொன்னவள் உடனே தன் முடிவை ரவிசங்கரிடம் சொல்லிவிட்டாள். நல்ல நாளாக பார்த்து சிவகாமி கூற அந்த நாளில் ரவிசங்கருடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு குடி வந்தாள் ஆரா. அதன் பிறகு சிவகாமி அவளை பத்திரமாக பார்த்து கொண்டார். அவளோ ரவிசங்கரோடு இன்னும் தொழிலில் நெருங்கி அவருக்கு பல விதங்களில் உதவி செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் ஏற்றுமதி தொழிலும் செய்து கொண்டிருந்தனர். ஜெர்மனியில் அவர்களின் பிரான்ச் இருக்க அதைத்தான் ரவிசங்கரின் மகன் பார்த்து கொண்டிருந்தான். அவனும் ஆரா தந்தைக்கு உதவியாக இருப்பதை பற்றி அறிந்து நிம்மதி கொண்டான். ஞாயிறுகளிலும் விடுமுறை நாட்களிலும் கனி ஆராவை தேடி வந்து விடுவாள். இருவரும் ஒன்றாக சந்தோஷமாக பேசி சிரித்து பொழுதை கழித்தனர். மிகவும் சந்தோஷமாகவே இருந்தாள் ஆராத்யா. நகுலன் அவ்வப்போது கனியை அழைத்து ஆராவை பற்றி தெரிந்து கொள்வான். ஆராவிற்கு 5ஆம் மாதம் நடந்து கொண்டிருந்த போது அவள் அக்கா ஆதிரா அழகான பெண்மகவை பெற்றெடுத்தாள். இதை பற்றி கனியிடம் தெரிவித்த நகுலன் அவளிடம் வருத்தப்பட்டு கூறினான். ஆதி ப்ரெக்னென்ட் ஆனதுல இருந்து இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவள் பட்ட கஷ்டமெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு சப்போர்ட்டாக நானும் மாமாவும் இருக்கோம். ஆனால் ஆரா தனியாக என்ன பண்ணுவா? இன்னும் மாதம் அதிகமாச்சுன்னா அவள் கஷ்டப்படுவாளே. தனியாக அவளால் சமாளிக்க முடியுமா? வேதனையோடு கேட்டான். அப்போ அவள் கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிற மாதிரி யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க மாமா என்றாள் கனி. அவனுக்கும் அதுவே சரி என்று பட, நான் பார்த்துக்கிறேன் கனி என்று சொல்லி அழைப்பை துண்டித்துவிட்டு யோசிக்க ஆரம்பித்தான். ஆரோவோடு தங்க யாரை அனுப்பலாம் என்று பலவாறாக யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தான் நகுலன்.
ஆதிராவும் ஆராத்யாவும் சிறிய பிள்ளைகளாக இருந்தபோது அவர்கள் வீட்டில் வேலை செய்த வள்ளியம்மை இப்பொழுது சென்னையில் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை தொடர்பு கொண்டு பேசினான். எதேச்சையாக அவர் ஆராவை சந்திப்பதைப் போல் ஏற்பாடு செய்து வைத்தான். ஆராவை பார்த்த அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். உங்களால் ஆரா கூட தங்கி அவளை பார்த்துக்க முடியுமா என்று கனி கேட்டாள். என்னம்மா இப்படி கேட்குற? இவங்க அம்மா கையால் எத்தனை நாள் சாப்பிட்டு இருப்பேன், அவங்க பொண்ணுக்கு நான் செய்ய மாட்டேனா என்று சொல்லிவிட்டு ஆராவோடு வந்து தங்கி கொண்டார். இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதி அடைந்தான் நகுலன். திருப்பூரில் இருந்து கொண்டே கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் ஆராத்யாவை வைத்திருந்தான் அவன். இது எதுவும் அறியாத ஆரா சந்தோஷமாக தன் வேலையையும் வயிற்றில் வளரும் பிள்ளையையும் பார்த்து கொண்டிருந்தாள். 9ஆம் மாதம் வளைகாப்பு செய்ய வள்ளியம்மையும் கனியும் கேட்க ஆராத்யாவும் முழுதாக மறுத்துவிட்டாள். எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. அவள் பிடிவாதத்தில் உறுதியாக நின்றாள். அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் அவர்களும் விட்டுவிட்டனர். மருத்துவர் சொன்ன தேதியில் அவளை மருத்துவமனையில் அனுமதித்துவிட கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு அழகான ஆண்மகவை ஈன்றெடுத்தாள் ஆராத்யா. அவனை அள்ளி எடுத்து நெஞ்சோடு அணைத்த அந்த நொடி இந்த உலகமே அவள் கைக்குள் வந்ததைப் போல் உணர்ந்தாள். இனி தன் வாழ்க்கை அவனுக்காக மட்டும்தான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட அவளின் விழிகள் இரு துளி நீரை சிந்தின. கனி நகுலனை அழைத்து விவரம் கூறினாள். அவனும் மிகவும் சந்தோஷப்பட்டான். குழந்தையை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட ஆராத்யாவையும் குழந்தையையும் அவள் அறியாமல் புகைப்படம் எடுத்து அனுப்பி வைத்தாள் கனி. அன்று காலைதான் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்திருந்தனர். வீட்டிற்கு வந்த ஆராத்யா தன் பொருட்களை எல்லாம் எடுத்து சரிப்படுத்தி கொண்டிருந்தாள். கனி அன்று மட்டும் தன் அலுவலகத்திற்கு விடுப்பு தெரிவித்துவிட்டு ஆராத்யாவோடு வந்திருந்தாள். எதுக்குடி இன்னைக்கு வேஸ்டா லீவ் போட்ட? வள்ளியம்மா தான் கூடவே இருக்காங்கல்ல, அவங்க என்ன பார்த்துக்க போகிறாங்க? இருக்கட்டும், எனக்கு ஒரு நாள் உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீ சும்மா இரு, எதுவும் சொல்லாத. இங்கே உனக்கு எப்படி சௌகரியமாக எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், சரியா? நான் வேண்டாம்னு சொன்னால் நீ கேட்கவா போகிற என்றாள் ஆரா சலித்து கொண்டே. ஆனாலும் ஒரு விஷயம், இந்த குட்டி பையனை பிரிஞ்சு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் கனி அவன் விரல்களை பிடித்து கொண்டே. அடிப்பாவி, என்னை விட அவன்தான் உனக்கு முக்கியமா என்றாள் ஆரா செல்ல கோபத்தோடு. அப்படித்தான் வச்சுக்கோ. ஆமாம், என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்க? அம்மாவோட பேர் வைக்கணும்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். என்னது, பையனுக்கு அகிலாண்டேஸ்வரின் பேர் வைக்க போறியா? அவள் தோளில் செல்லமாக அடித்தவள். கொழுப்பு தாண்டி உனக்கு. பொண்ணா இருந்தா அப்படி வச்சிருப்பேன், பையன்தானே, அதனால் அகிலன்னு வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேர் எப்படி இருக்கு என்றாள். ஏய் சூப்பர்டி, நல்லா இருக்கு என்று சொன்னவள் அகில் குட்டி, அகில் கண்ணா என்று அவனை அப்பொழுதே கொஞ்சம் ஆரம்பித்து விட்டாள் கனி. பாப்பா வா சாப்பிடுவ என்று வள்ளியம்மை வந்து கனியை அழைத்தார். போடி போய் சாப்பிடு, நேரமாச்சல்ல. நீயும் வா ஆரா. வேண்டாம், இவன் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கானே, நீ போய் சாப்பிட்டுட்டு வந்து இவனை பார்த்துக்கோ, அப்புறமா நான் போய் சாப்பிட்றேன். இப்போதானே எனக்கு வள்ளியம்மை பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, எனக்கு அவ்வளவா பசிக்கல. சரி என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள் கனி. அப்பொழுது அவளுக்கு அழைப்பு வர எடுத்து பேசியவள் சார்ஜ் குறைவாக இருப்பதைக் கண்டு அங்கே இருந்த சார்ஜரில் தன் ஃபோனை சார்ஜ் போட்டுவிட்டு சென்றாள். அவள் சென்ற சில நிமிடங்களிலேயே அவளுக்கு இன்னொரு அழைப்பு வர யார் என்று பார்த்தாள் ஆரா. ஏதோ ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. சரி, ஆஃபீஸ் காலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அதனை ஏற்காமல் அப்படியே அவளிடம் கொண்டு சென்று தரலாமா என்று சார்ஜர் பின்னை எடுத்தவள் அப்பொழுதுதான் அந்த நம்பரை உற்று கவனித்தாள். அவள் உதடுகள் தானாக முணுமுணுத்தன. நகுலன் மாமா. அவள் மனம் கசந்து போனது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.